உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தினம் ஒரு அம்மன் வரிசையில் இன்றைக்கி தினமலரில் புகழுடன் வாழ, திரைத்துறையில் பிரகாசிக்க, கலைத்துறையில் சிறப்பாக உயர்வடைய அப்படிங்கிற மாதிரி ஒரு அம்மன் போட்டிருக்காங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீட்டில் இருந்தபடியே தினமும் கோவிலுக்கு சென்று வழிபடுவது போலவே ஒரு உணர்வை ஏற்படுத்தும் அந்த தினமலருக்கு நாம் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வோம். புகழுடன் வாழ, கலைத்துறையில் பிரகாசிக்கவும் திருவாரூர் கமலாம்பிகையை தரிசிப்போம். திருவாரூர் தியாகராஜ கோவிலில் அருள் புரியும் அம்மன் கமலாம்பிகை தலையில் 3ஆம் பிறை கங்கையை சூடியதோடு கையில் நீல நிற மலரை ஏந்தியபடி காட்சி தருகிறாள். கால் மீது கால் வைத்தபடி யோகாசன நிலையில் அம்மனை தரிசிப்பது மிகவும் சிறப்பான விஷயமாகும். கமலா என்ற ஒரே பெயரில் 3 தேவிகளும் அடங்குவர். கா சரஸ்வதியையும், மா பார்வதியையும், ல மகாலட்சுமியையும் குறிக்கும். முப்பெரும் தேவியின் வடிவமான இவள் படிப்பு, பணம், நடனம், இசை என பக்தர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறாள். சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துசாமி தீட்சிதர் பாடிய கமலாம்பா நவாவர்ண கீர்த்தனையை பாடினாலும் கேட்டாலும் அம்மனின் அருள் கிடைக்கும். இங்குள்ள தீர்த்தம் அம்மனின் பெயரால் கமலாலயம் என அழைக்கப்படுகிறது. ஆடிப்பூர நட்சத்திரத்தன்று அம்மனை நேரில் தரிசிக்கலாம். எப்படி செல்வது? திருவாரூர் நடுவில் கோவில் உள்ளது. நேரம் அதிகாலை 5:30 முதல் 12:30 மணி வரை, மாலை 4 முதல் 8:30 மணி வரை. வாருங்கள், வந்து அந்த அழகான கமலாம்பாவின் தரிசனத்தை காணுங்கள். புகழுடன் வாழுங்கள். புகழை விரும்பாத மனிதர்களும் உண்டோ? அதேபோல கலைத்துறையில் பிரகாசிக்க துடிக்கும் அனைவரும் இங்கு வாருங்கள். நிச்சயம் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். மாபெரும் கலைஞராக வலம் பெறுவீர்கள். நம்பிக்கையுடன் வாருங்கள், வெற்றியுடன் செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.